எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்கு போலாம் பாருங்க. அது பழைய உடன்படிக்கை எவ்வளவு ஒரு யூஸ்லெஸ்ஸா இருந்தது அப்படின்றத பத்தி சொல்லப்பட்டிருக்குது. நம்ம பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். முந்தின கட்டளை, எபிரேயர் 7:18. முந்தின கட்டளை, அதாவது முந்தின கட்டளை சொல்வது ஓல்ட் கவெனன்ட் அல்லது நியாயப்பிரமாணம். 10 கட்டளை பலவீனம் உள்ளதும் பயன் இல்லாதது இருந்ததுனால மாற்றப்பட்டுச்சு. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இதையும் அதிகம் கொண்டு வந்து கனெக்ட் பண்றோம். பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் கனெக்ட் பண்றோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் வந்து இயேசுநாதர் இந்த உலகத்துல ஊழியம் செய்யும் போது அது ஒன்று நடக்குது. மத்தேயு 9:14. யோவானுடைய சீஷர் இடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தடவை உபவாசிக்கிறோமே, உடைய சீஷர்கள் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார். அவங்க வந்து இயேசுநாதர் கிட்ட கேட்கிறாங்க, என்னப்பா நாங்கெல்லாம் அடிக்கடி உபவாசம் பண்றோம், ஆனா உங்க சீஷர்கள் யாருமே உபவாசம் பண்றது இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர் துயரப்படுவார்களா? அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். இது கவனிங்க. ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைந்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளை வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகள் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது ரெண்டும் பழைய உடன்படிக்கும் புது உடன்படிக்கும் ஒன்னா சேர்த்துறாங்க. இவங்க சொல்றாங்க, இல்ல ஏன் இவங்க எல்லாம் சொல்ற, நீ ஓல்ட் கவெனன்ட் பத்தி பேசிட்டு, அதாவது பழைய உடன்படிக்கை. அவர்கள் பாவத்தின் நிமித்தம் அவர்கள் உபவாசம். அதனால ஒரு கோணியை எடுத்து எப்பெல்லாம் தேசத்தில் வறுமை வருதோ, தரித்திரம் வருதோ, உடனே அவங்க யோசிச்சாங்க, நம்ம செய்த பாவம் நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் தான் இப்படிப்பட்ட காரியம் இருக்கு சொல்லி மனம் திரும்பி உபவாசித்து சாம்பலை தலைமையில போட்டு கோணியை எடுத்து போட்டுட்டாங்க. இப்போ அவர் சொல்றார், மணவாளன் எடுபடும் நாள் வரும், அப்புறம் உபவாசிப்பாங்க. உபவாசிக்க வேணாம்னு சொல்லாதீங்க. கவனிங்க, புதிய ஏற்பாட்டுல பவுல் உபவாசம் பண்ணதை நீங்க பார்க்க முடியும். இப்போ நம்ம உபவாசம் வேற, அவங்க உபவாசம் வேற. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்க செய்த உபவாசம் பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறும்படி அவர்களாவே கிரியை நடப்பித்து தங்களுக்கு நன்மை வேணும்னா அது நிமித்தம் அவர்கள் உபவாசம் பண்ணி அந்த உபவாசத்தினால் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய கோபாக்கினிலிருந்து அது கவர் பண்ணுச்சு. இப்ப நான் செய்யற உபவாசம் என் பாவத்திலிருந்து விடுபடும்படி அல்ல, என்னுடைய கோபாக்கினை அவர் மேல் விழுந்தது, நான் மன்னிக்கப்பட்டுட்டேன். இப்ப நம்ம எப்படி இதை கனெக்ட் பண்றோம்? நான் செய்த கிரியைகள், நான் பண்ண, நான் ஜெபம் பண்ண, நான் உபவாசம் பண்ண, இல்ல நல்லா கவனிங்க. என் உபவாசத்தால் அல்ல, அவர் சிந்தின ரத்தத்தினாலே உங்களுக்கும் தேவன் எனக்கும் மீட்பை கொடுத்திருக்கிறார். அப்ப நான் எதுக்கு உபவாசம் பண்றேன்னா, நான் இன்னும் மாம்சத்தின்படி நடவாதபடி ஆவிக்கேற்றபடி நடக்கும். அப்ப இந்த அவர் சொல்றாரு, அவரை தன்னை குறித்து ஒரு காரியத்தை காட்டுறாரு. என்னன்னா, மணவாளன் சொல்றாரு, தன்னை மணவாளனா காட்டுறாரு. யோவான் சொல்றாரு, மணவாளனுடைய தோழன், பெஸ்ட் மேன் சொல்லுவாங்கல்ல, தோழ மாப்பிள்ள, தோழி மாப்பிள்ள சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள இருக்கும், பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு, அவரும் கோட் சூட் போட்டுருவார். அவரும் மாப்பிள்ள கிடையாது. ஹலோ, அவர் பெஸ்ட் மேன். மாப்பிள்ள முன்னாடி, பொண்ணு பக்கத்துல ஒருத்தர் மாப்பிள்ள, பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு. நீங்க அவரை மாப்பிள்ள நினைச்ச கூடாது. அது மாதிரி யோவான் சொல்றாரு, இல்ல நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. இந்த மணவாட்டி மணவாளன் என்ன உறவு காட்டுறா பாருங்க. இப்பொழுது நீங்கள் யார்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒருவருக்கு நீங்க சொந்தம் ஆயிட்டீங்க. ஆமென். ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து விடுதலை பெற்றதை பத்தி பேசுறாரு. முன்பு நான் நியாய பிரமாணத்துக்கு இந்த உறவு, அது என்னை டிக்டேட் பண்ணுச்சு, அது என்னை கட்டுப்படுத்துச்சு, என்னை பாவின்னு காட்டுச்சு. இப்ப 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும் போது அவர் சொல்றார், அப்படி போல என் சகோதரர், நீங்கள் மரித்தொழுந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாகி, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த மணவாளனாகி, அந்த வேறு கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு நீங்க சொந்தமாயிட்டீங்க. அந்த திருமண வாழ்வு இருக்கிற கனி கொடுக்கும்படி, ஃப்ரூட் தரும்படி என்ன, அதை குறித்து சொல்றாரு, கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்தை மரிச்சிட்டீங்கன்றார்.
நீங்க எப்போ இந்த பழைய உடன்படிக்கையில கொண்டு போய் உங்களை குற்றப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி, நான் பாவி, என்ன கர்த்தர் என்ன தண்டிக்கிறாரு, நான் இந்த மாதிரி பாலைவன மாதிரி வாழ்க்கை இருக்குது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நீங்க சொல்ல வேண்டாம். இப்போ உங்களுக்காக ஒருவர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். உங்களை நீங்கள் குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். இந்த பாலைவனம் அடைக்கப்பட்ட வழியே இல்லாம போனா கூட உனக்கு வழி திறக்கும். காரணம் என்றால் இயேசு உனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டார். அவர் முடிக்க போகிறதல்ல, திரும்ப சொல்லுகிறேன், உனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டாரு. இப்போ இந்த மணவாளன் மணவாட்டின் போது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு பெண் தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து மனம் முடித்த பிறகு தகப்பனுடைய வீட்டின் பெயரை மாற்றி மணவாளனுடைய குடும்பத்தின் பெயர் அவளுக்கு வருகிறது. அல்ல, ஒரு ஆமென் சொல்லுவாங்க. இப்ப உங்க மனைவியை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க அப்பா பேர் தான் முதல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு மனைவி அப்பா பேரை போடுமா, புருஷன் பேரை போடுதா? மனைவிக்கு கொஞ்சம் பேசினா நல்லா தானே இருக்கும். அப்போ யூ ஆர் நோ மோர் தட் ஃபேமிலி. இப்ப நீங்க அவருடைய பெயரை தரிச்சிட்டீங்க. இப்ப இயேசு நான் சொல்ல, அறியாத உனக்கு என் நாமத்தை தரிப்பிச்சிருக்கேன். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கனத்தை பாருங்க, உங்களுக்கு ஒரு மரியாதையை பாருங்க. உங்களுக்கு எப்படி மரியாதை அந்தஸ்து வருதுன்னா, பழைய உடன்படிக்கையின்படி நான் தண்டிக்கப்படணும், அங்க போக முடியாது, என்னுடைய வறண்ட வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். ஆனா இப்ப சொல்றாரு, நான் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தேன். ஆனா நீங்க அதப்படி யோசிக்காதீங்க. இதை விட ஒரு மேலானதை நான் செய்றேன். ஒரு புதிய காரியம் என்னன்னா, உனக்கு சட்ட ரீதியா, உனக்கு லீகலா உனக்கு ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கேன், உனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கேன். இப்போ நீ எனக்கு சொந்தம். நான் உன்னை மனம் முடிச்சு வச்சிருக்கேன், உன்னை நான் சொந்தமாக்கிட்டேன். அப்படின்னா புருஷன் அவளுக்கு தலையா இருக்கிறான்னு சொல்லும் போது, புருஷனுடைய லீகலா வரக்கூடிய சொத்துக்கள்லாம் ஃபர்ஸ்ட் லீகல் ரைட் அவன்தான். இவ்வளவு நாள் புருஷன் வீட்டுல அம்மா வச்சிருந்த கொத்து சாவி தானா மனைவிக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். புருஷன் கல்யாணம் ஆகாத வரைக்கும் பணத்தை சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுத்திருப்பாரு. கல்யாணம் ஆன பிறகு மனைவிக்கு தான் சொந்தம். என்ன அமைதியா இருக்கு? ஒருவேளை உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும். ஆனா அனுபவத்துல வாங்கினவங்களை கேட்டு பாருங்க. அவங்க வேலைக்கு போனாங்களா, சம்பாரிச்சாங்களா, உழைச்சாங்களா? என்ன சம்பாரிச்சு வந்தாலும் யார் எடுத்துக்கிறது? உழைப்பு இதெல்லாம் அவங்களுக்கு போகுது. புருஷன் எத்தனை வீடு வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் லீகல் ரைட் யாருன்னா மனைவிக்கு தான். பிள்ளைங்க சண்டை போடக்கூடாது. அப்பா சொத்து எனக்குன்னு வர முடியாது. முதல்ல லீகல் ரைட்டு மனைவிக்கு பிறகுதான் உனக்கு வரும். அவங்க பார்த்து கொடுத்தா உண்டு. புருஷன் சம்பாதிச்ச பணமா இருந்தா உனக்கு ஒரு பங்கும் கிடையாது. சட்டம் சொல்லுது, புருஷனுடைய அப்பா சொத்துல வேணா உனக்கு உரிமை இருக்கும். ஆனா புருஷன் சம்பாதிச்ச பணம் பிள்ளைங்களுக்கு எந்த லீகல் ரைட்? ஃபர்ஸ்ட் மனைவிக்கு தான். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, கிறிஸ்துவின் வழியாக சட்ட ரீதியா எல்லாம் உனக்கு சொந்தம். ஒரு அமைதியா உட்கார்ந்து அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய நன்மை, அவருடைய நல்வாழ்வு எல்லாம் உங்களுக்கு சொந்தம். அதனாலதான் சொல்றாரு, அறியாத உனக்கு என் நாமத்தை தரிப்பிச்சிட்டேன். உன்னை தொட்டா இனிமேல் எவனாவது உன் மேல கைய வச்சா என் கண்மணியை தொட்டா மாதிரி. அவர் சொல்றார், நீ என்னால மறக்கவே முடியாது. இப்ப அவரும் நானும் ஒன்றாயிட்டோம் பாருங்க. இப்போ அதனாலதான் உயிரோட எழுப்பி பிதாவாகிய தேவனுக்கு முன்பா மனம் முடிச்ச சபையை கொண்டு போய் அவர் பக்கத்துல உட்கார வச்சிட்டார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நம்மை உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே, ஆஹா, யாரோட உட்காந்துட்டீங்க? அந்தஸ்து. நம்மால் ஜெபம் பண்ணும் பாத்தீங்களா? ஆண்டவரே, பூச்சி வந்திருக்க ஆண்டவரே, குப்பை வந்திருக்க ஆண்டவரே. மனவாழ்னா அவ்வளவு கேவலப்படுத்துது. நீ பூச்சியும் அல்ல, புழுவும் அல்ல. அவர் எப்படி புரிய வைக்கிறார் பாருங்க. ஒரு கணவன் மனைவி உறவோட கல்யாணத்தை பத்தி பேசல. ஒரு கணவன் மனைவி உறவை காட்டி, ஒரு மனைவிக்கு எப்படி புருஷனா அந்தஸ்து வருது, அது போல இயேசுனால உனக்கு ஒரு அந்தஸ்து, ஒரு லீகல் ரைட் இருக்கு. அதனால நீ இழந்து போனாலும், ஒருவேளை நீ பாலைவனத்தில் இருந்தாலும், வழியே இல்லாம போனாலும், என் தேவன் உன்னை கரம் பிடித்து ஒரு புதிய காரியம் செய்ய அந்த உடன்படிக்கை நான் சொல்றேன். வழியே இல்லாம போனாலும் கண்டிப்பா உனக்கு வழி திறக்கும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன், அவரோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருக்கு நீங்கள் சொந்தமாய் இருக்கிறீர்கள். அப்போ எப்படி இந்த சொந்தம் வந்ததுன்னா, என் பலவீனத்தை ஏற்று என் நோய்களை சுமந்து அந்த பட்ட பாடுகளினாலே தழும்புகளால்
குணமாகிறோம். எல்லாம் சொல்ல தழும்புகளால் குணமாகிறோம். திரும்ப சொல்லுங்க, நல்லா சொல்லல, சொல்லுங்க. எல்லா நோய்க்கும் ஓரளவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க. பாவ நோய்க்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க? நீங்க போய் கேட்டு பாருங்க டாக்டர் கிட்ட, ஒரு பாவ நோய்க்கு ஒரு மருந்து சொல்லுங்க, கண்டிப்பா உங்களை மென்டல் ஹாஸ்பிட்டல் காமிச்சு. புரியாது. பாவம் ஏன் நோயின்னு சொல்லுதுன்னா, அதுல உன்னை சாகடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. பாவம் இருக்கிற இடத்துல மரணம் இருக்கும். அப்ப பாவம் ஒரு நோயாக காட்டப்படுது, பாவம் ஒரு விஷமா காட்டப்படுது. மரணமே உன் கூரங்கே. அப்ப அது ஒரு ஸ்டிங், அந்த ஸ்டிங்ல ஒரு விஷம், பாய்சன். அது எதை காட்டுதுன்னா மரணத்தை காட்டுது. இப்படி இருந்த நாம் பாவத்தின் அடிமையாய், பாவத்தின் கீழ், மரணத்தின் கீழ் இருந்த நான், இப்பொழுது மரணம் நம்மை ஆளாதபடி ஜீவனின் அதிபதியானவர் எனக்காக உனக்காக மரித்ததினாலே, அவருடைய ஜீவன் நமக்குள் வந்தபடினாலே, ரோமர் 8:2 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிடுச்சு. சரி, இவ்வளவு ஒரு செய்தியை கொடுத்துட்டு இப்போ வரேன். என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இப்ப நீங்க கான்பிடன்ஸ் எப்படி இருக்கணும்னா, உங்க சூழ்நிலை பாலைவனமா இருக்கலாம், நீ இழந்து போயிருக்கலாம், லாஸ்ட் ஆயிருக்கலாம், தொலைஞ்சு போன மாதிரி இருக்கலாம். ஆனா அது உன் தலையெழுத்து அல்ல, அது உன்னுடைய டெஸ்டினி கிடையாது, அது உன் முடிவு அல்ல. நீங்க வேணா விசுவாசி பாருங்க, சீக்கிரமா சுக வாழ்வு உனக்கு துளிர்க்கும், வழி உனக்கு திறக்கும். கர்த்தர் உன்னோடு இருந்து உனக்கு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். எவனும் எதிர்த்து நிற்க முடியாது. அதனால உன்னுடைய பலனை, உங்க நம்பிக்கையை, உங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் சிரமப்பட்டு போற அளவுக்கு உன்னை விட்டுற மாட்டார். நீ கெட்டுட்டா அவர் பேர் கட்டுடும். ஒரு புருஷன் மனைவிக்கு ஏதாவது நிழந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு அப்படியே குத்துக்கல் மாதிரி தான், நாலு புருஷனே கிடையாது, சும்மா இருக்க மாட்டான் அந்த ஆளு. ஒருவேளை வீக்கா சண்டை போடனால இருந்தா கூட அந்த மனைவியை போட்டு வடிச்சிடலாம், அப்படியே பார்த்துட்டு என்ன பண்றது, நம்மள அடிச்சிருவான் பொழுது அப்படி இருக்க மாட்டான். எப்படி ஒரு கேள்வி கேட்பான், என்னடா ஏன் பொண்டாட்டி மேல கை கேட்கணும், கேட்க மாட்டான். கேட்கலன்னா அவன் புருஷன் கிடையாது. நமக்கே அந்த சூடு சொரணம் இருந்ததுன்னா, நமக்கே பத்தினி எரியுதுன்னா, நான் சொல்றேன், உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்து உன் மனம் முடித்த இந்த சபையே, திருச்சபையே, உன்னை சொல்றார், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. What a word. சொல்றார், எப்படியா உன்னை மேற்கொள்ள முடியும்? நான் சொல்ல, வியாதியோ சாபமோ தீமையோ ஒன்றும் சபையை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்றால் அவர் நம்முடைய மனவாளனாயிருக்கிறார். என்னை அழைத்தவர் என் தேவன், எனக்காக யாவையும் செய்கிற ஒருவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே. அப்ப சொல்றார், கோடி துண்டு குடும்பம் அதுல சேர்க்காத. அப்ப பேதுரு சொல்றாரு, எனக்கு அண்ணால பார்த்தேன், எல்லாம் ரைட், வாஸ்தவம் தான், காதால கேட்ட மகத்துவமான வல்லமைய மகிமையை நான் பார்த்தேன். அதை விட உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. அந்த வசனத்தை கவனிச்சா நல்லா இருக்கும். திரும்ப சொல்லுங்க, வசனத்தை கவனித்தால் நலமாய் இருக்கும். திரும்ப சொல்லுங்க, பிரச்சனையை கவனித்தால் வேதனையாய் இருக்கும், சூழ்நிலையை பார்த்தால் பயமாய் இருக்கும், வாழ்க்கையில் சந்திக்கிற சூழ்நிலையை பார்த்தால் உங்களுக்கு வேதனையாய் இருக்கும். அதை விட்டுட்டு வசனத்தை கவனித்தால் பாலைவனம் வயல்வெளியாய் மாறும். அடையாளமே மாறிடுங்க, அடையாளமே மாறிடும். அவர் சொல்றாரு, இந்த பாலைவனம் இனிமேல் பாலைவனமா இருக்காது, அந்த அடையாளத்தை நான் மாத்துறேன், அந்த இடத்துல நதிகள் பாயும். எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தத்தாலே வந்த புண்ணியம். Now we have a better covenant. எல்லாம் சொல்லுவோம், மேலான உடன்படிக்கை.